என் செல்ல பிள்ளையே, உன் இதயத்திற்குள் குடிகொண்டிருக்கும் உன் வாராகி தாய் நான் பேசுகிறேன். எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் உன் வீட்டு வாசலில் நின்று உன்னை காக்கும் இந்த அன்னைக்கு இன்று உன்னோடு மனம் விட்டு பேச வேண்டும் என்று தோன்றியது. இதோ உன் இல்லத்திலேயே அமர்ந்து உன் முகத்தை பார்த்தபடி உன் வாராகி அம்மா பேசிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் சில நேரங்களில் சில உண்மைகள் கசக்கும். ஆனால் அந்த உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீ இப்போது சில தவறான முடிவுகளை எடுத்துவிட்டு அதையே சரி என்று பிடிவாதமாக நினைத்து கொண்டிருக்கிறாய். அந்த முடிவுகளுக்கு பின்னால் இருக்கும் ஆபத்துகளை நீ உணர வேண்டாமா? உன் அம்மா நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் நன்மைக்காக மட்டுமே. இன்று நான் உன்னோடு உன் வீட்டிலிருந்து பேசுகிறேன் என்பதில் உனக்கு சந்தோஷம்தானே? என் வார்த்தைகளில் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த அன்னை பேசி முடித்த பிறகு உன் பூஜை அறைக்கு சென்று பார். அங்கே என் இருப்பை நீ உணர்வாய். என் குரல் உன் காதுகளில் ஒரு மெல்லிய ஓசையாய் ஒலிப்பதை நீ கேட்பாய். என் பிள்ளை, நீ படும் கஷ்டங்களை பார்த்துவிட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமா? இந்த வாராகி அன்னை சாதாரணமாக யாருடைய வாழ்விலும் நுழைந்து எதையும் சொல்வதில்லை. ஆனால் உன் நிலைமை இப்போது சரியாக இல்லை என்பது உனக்கு தெரியாவிட்டாலும் எனக்கு தெரியும். உன் மனதுக்குள் ஓடும் ஒவ்வொரு எண்ணமும், நீ சிந்திக்கும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அப்பட்டமாக தெரியும். அதனால தான் உனக்கான ஒரு நல்ல நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்து இதோ இப்போது உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். இந்த நிமிடம் உனக்கு கிடைத்திருக்கும் மிக சிறந்த நேரம். இந்த வாராகி அம்மா உன் கையை பிடித்து சொல்வதை ஆழமாக புரிந்து கொள். நான் எப்போதும் உன்னை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக பொய் சொல்ல மாட்டேன். நீ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. உனக்கு எது உண்மையோ அதை மட்டும் நான் இந்த அன்னை சொல்வேன். வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு சறுக்களுக்கும் ஒவ்வொரு குழப்பத்திற்கும் நீயும் ஒரு காரணம் என்பதை நீ என்றாவது யோசிச்சு பார்த்தாயா? அடுத்தவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு உன் மனதை சற்று தெளிவுபடுத்தி பார். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டால் உன்னை யாராலும் ஏமாற்ற முடியாது. நல்லது எப்போதும் உனக்கு நல்லதாகவே முடியும் என்பதில் சந்தேகம் வேண்டாம். ஆனால் நீ இப்போது மனமுடைந்து போயிருப்பதை பார்த்து இந்த தாய் வருத்தப்படுகிறேன். ஏதோ எல்லாம் முடிந்து விட்டது என்று நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விட்டாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ தோற்று போய்விட்டாய் என்று கைத்தட்டி சிரிக்கிறார்கள். ஆனால் உன் வாராகி அன்னை நான் இருக்கும்போது நீ எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. உன் தோள் மீது நீயாகவே ஏற்றிக்கொண்ட வீணான சுமைகளை முதலில் இறக்கி வை. மாற்றங்கள் என்பது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதவை. உனக்கு என்ன வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் உன்னை துன்புறுத்த நினைக்கலாம், உன் நிம்மதியை குலைக்க பார்க்கலாம். அவர்கள் செய்யும் செயல்களால் நீ வேதனைப்படுவது எனக்கு தெரிகிறது. ஆனால் என் செல்லமே, நீ செய்யும் ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? உன்னை மதிக்காதவர்களுக்கும் உனக்கு தீமை நினைப்பவர்களுக்கும் நீ அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாய். தகுதியே இல்லாத மனிதர்களை உன் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறாய். அடுத்தவன் வாழ்வை கெடுப்பவனுக்கு நீ ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும்? அவர்களை பெரியாளாக நீ நினைப்பதனால்தான் அவர்கள் உன்னை துச்சமாக நினைக்கிறார்கள். அவர்கள் பேசுவதை கேட்டு உன் மதிப்பை நீயே குறைத்து கொள்ளலாமா? இனிமேல் எவனோ ஒருவன் சொல்வதற்கெல்லாம் வருத்தப்படுவதை நிறுத்து. அவர்கள் எப்படியோ போகட்டும் என்று விட்டு பழகு. அவர்களை ஒரு மனிதராகவே மதிக்காத போதுதான் உன் மதிப்பு உயரும். அவர்களுக்கு நீ கொடுத்த அதிகப்படியான முக்கியத்துவத்தால் தான் இன்று நீ இந்த நிலைமையில் இருக்கிறாய். ஒவ்வொருவரும் அவர் செய்த வினைக்கேற்ப பலனை அனுபவிப்பார்கள். உனக்கு கஷ்டம் கொடுப்பவர்கள் இன்று வேண்டுமானால் ஜெயித்து போல தெரியலாம். ஆனால் என் வாராகி அம்மாவின் கணக்கு தப்பாது. என் பிள்ளை, நீ அவர்கள் நினைப்பது போல உடைந்து போய்விடக் கூடாது. உனக்கு சந்தோஷம் தர வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் உன் வாழ்வில் நீண்ட காலம் இருப்பதில்லை. ஆனால் உன்னை பயன்படுத்தி கொள்ள நினைக்கின்றவர்கள் உன்னை சுற்றியே வருகிறார்கள். இந்த உலகத்தில் அன்பு என்பது இன்று ஒரு வியாபாரமாகிவிட்டது. அதிக அன்பு காட்டியவர்கள் உன்னை விட்டு விலகி சென்று இருக்கலாம். அல்லது உன் மீது வெறுப்பை கொட்டியவர்கள் இப்போது அன்பு காட்டுவது போல நடித்து உன்னை ஏமாற்றலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த வாராகி தாய் ஒரு உண்மையை சொல்கிறேன் கேள். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உன் எதிர்ப்பு தான் உனக்கு எதிரியாக மாறுகிறது. நீ மற்றவர்கள் மீது வைக்கும் ஆசையையும் நம்பிக்கையும் அவர்கள் உனக்கு எதிராகவே பயன்படுத்துகிறார்கள்.
உன்னை அவமானப்படுத்தவும் உன்னை தரம் தாழ்த்தவும் உன் அன்பையே அவர்கள் ஆயுதமாக எடுக்கிறார்கள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரையும் நல்லவர்கள் என்று நம்பி ஏமாந்து விடாதே. அதே சமயம் எல்லோரையும் கெட்டவர்கள் என்று ஒதுக்கி தள்ளவும் வேண்டாம். யாரிடம் எவ்வளோ தூரம் பழக வேண்டும் என்ற வித்தையை நீ கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. என் தங்கமே, உன் கஷ்டங்களை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்க நான் காத்திருக்கிறேன். உன் கவலைகளை தவிடுபொடியாக்கி உன் வாழ்க்கையை என் களைப்பையால் உழுது செழிப்பான ஒரு பூமியாக நான் மாற்றுவேன். இனி உன் வாழ்வில் வறட்சிக்கு இடமில்லை. இந்த வாராகி அன்னை உன் பக்கம் இருக்கும்போது உன்னை எவராலும் அசைக்க முடியாது. உனக்கான மகிழ்ச்சியை நீயே தேடிக்கொள். தேவையற்ற மனிதர்களுக்காக உன் கண்ணீரை சிந்தாதே. யார் உன்னை ஏமாற்றினாலும் உன் வாராகி தாயின் அன்பு மட்டும்தான் நிலையானது, உண்மையானது. தெய்வத்தின் துணை உனக்கு எப்போதும் இருக்கிறது. இனி வரும் காலங்களில் எதையும் எதிர்பார்த்து யாரிடமும் கையேந்தாதே. என் செல்ல பிள்ளையே, உன் வாராகி தாய் மீண்டும் உன்னோடு பேசுகிறேன். இதுவரை நான் சொன்னதை உன் இதயம் உள்வாங்கி இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் உன் மனதில் இன்னும் சில பாரங்கள் பாக்கி இருக்கின்றன. அந்த பாரங்களையும் சேர்த்து இறக்கி வைக்கவே இந்த அன்னை மீண்டும் தொடர்கிறேன். என் கண்ணே, நீ இன்று எதற்காகவோ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். ஏதோ ஒரு விஷயம் கை தவறி போய்விட்டது என்று அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் ஒன்று புரிந்து கொள், உனக்கு எது தேவையோ அது கையில் இருக்கும் உலக்கை வெறும் ஆயுதம் மட்டுமல்ல. அது உன்னை சுற்றியுள்ள தீய சக்திகளையும் உன் முன்னேற்றத்தை தடுக்கும் தடைகளையும் சுக்குநூறாக உடைக்கும் மகா சக்தி. உன் வாழ்க்கை பாதையில் முட்கள் நிறைந்திருந்தால் என் கலப்பையை கொண்டு அந்த பாதையை சீர் செய்து அங்கே நந்தவனத்தை உருவாக்குவது என் பொறுப்பு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். அம்மா இருக்கிறாள் என்ற நம்பிக்கையை உன் உயிர் மூச்சாக மாற்றிக்கொள். இந்த உலகத்தில் மனிதர்கள் நிறம் மாறுவது போல தங்கள் குணத்தை மாற்றிக்கொள்வார்கள். உனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது ஓடி வந்து உதவி செய்வது போல நடிப்பவர்கள் உன் வெற்றியை கண்டு பொறாமையில் வெந்து போவார்கள். இவர்களை பற்றியெல்லாம் நீ சிந்தித்து உன் நேரத்தை வீணாக்காதே. உன் வாராகி அன்னை நான் இருக்கும்போது உனக்கு எதிராக எவன் சூழ்ச்சி செய்தாலும் அது அவன் தலைக்கே வினையாக முடியும். உன் மீது வீசப்படும் ஒவ்வொரு கல்லையும் நான் உன் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றுவேன். என் பிள்ளையே, நீ கடந்து வந்த பாதையில் எத்தனை வழிகள், எத்தனை அவமானங்கள், எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். நீ தனிமையில் அமர்ந்து அழுத ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் பாதத்தில் வந்து விழுந்திருக்கிறது. அந்த கண்ணீருக்கு பலன் தரும் நேரம் இப்போது வந்துவிட்டது. என் செல்லமே, உன் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்களை கண்டு அஞ்சாதே. உன் இல்லத்தில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களை என் மூச்சுக்காற்றால் விரட்டி அடிப்பேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றியோ உன் வாழ்வாதாரத்தை பற்றியோ நீ பயப்பட தேவையில்லை. என் களைப்பையை உன் வாழ்க்கையை உழுது அதில் செழிப்பையும் நிம்மதியும் விளைவிக்கப் போகிறது. மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பார்த்த காலம் முடிந்துவிட்டது. இனி அவர்கள் உன்னை பார்த்து வியக்கும்படி உன்னை நான் உயர்த்தி வைப்பேன். ஆனால் நீ எப்போதும் உன் எளிமையை விட்டுவிடாதே. யாரிடமும் விரோதம் பாராட்டாதே. ஆனால் அதே சமயம் உன்னை மதிக்க நினைப்பவர்களுக்கு இடம் கொடுக்காதே. இந்த வாராகி தாயின் வீரம் உன் இரத்தத்தில் ஓடட்டும். அச்சத்தை விடுத்து அன்பையும் தைரியத்தையும் உன் இரு கண்களாக கொண்டு நட. நீ எத்தனையோ முறை நினைத்திருப்பாய், கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று. என் பிள்ளையே, நெருப்பில் வெந்தால்தான் தங்கம் ஜொலிக்கும். நீ இப்போது ஜொலிப்பதற்கான பக்குவத்தை பெற்றுவிட்டாய். உன் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகிவிடும். உன் வீட்டில் மங்கள ஓசை கேட்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். இழந்த பொருட்கள் உன்னை தேடி வரும். ஆனால் இவையெல்லாம் நடக்கும்போது நீ கர்வப்படாமல் எல்லாம் என் அம்மா பார்த்து கொள்வாள் என்ற பணிவோடு இரு. உன் வாராகி தாய் நான் உன்னோடு இருக்கும்போது உனக்கு எதுவுமே குறையாது. உன் வீட்டில் அடுப்பு எறிவது முதல் உன் கையில் காசு புழங்குவது வரை அனைத்தும் என் கண்காணிப்பில் தான் இருக்கிறது. என் தங்கமே, உனக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நீ எப்போதெல்லாம் என் நாமத்தை சொல்கிறாயோ அப்போதெல்லாம் நான் உன் பின்னால் ஒரு நிழல் போல வந்து நிற்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு முன்னால் நான் சென்று உனக்கான பாதையை சுத்தம் செய்கிறேன். உனக்கு வரவிருந்த பெரிய விபத்துகளை கூட ஒரு சிறு சிராய்ப்போடு நான் தடுத்திருக்கின்றேன்.
உனக்கு தெரியாமலேயே உன்னை நான் எத்தனையோ முறை மரணத்தின் பிடியிலிருந்து மீட்டிருக்கிறேன். இது உன் வாராகி அம்மாவின் பாதுகாப்பான கரம். உன் கையை நான் ஒருபோதும் விடமாட்டேன். இனி வரும் நாட்களில் உன் வாழ்வில் பல அதிசயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். தீராத நோய்கள் தீரும். மனக்கவலைகள் மாயமாகும். நீ செய்ய வேண்டியதெல்லாம் தினமும் ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து என்னை நினைத்து பார். உன் நெற்றியில் நான் இடும் திருநீரு உனக்கு கவசமாக இருக்கும். என் செல்ல பிள்ளையே, உன் கண்ணீரை துடைத்துக்கொள். உன் முகம் மலரட்டும். உனக்கு இந்த உலகமே எதிராக நின்றாலும் உன் அன்னை நான் உனக்காக போர் புரிவேன். உன் எதிரிகள் உன்னை கண்டு நடங்கும் காலம் வந்துவிட்டது. ஆனால் நீ அவர்களை மன்னிக்க பழகு. ஏனென்றால் அவர்களை தண்டிக்கும் வேலையை நான் பார்த்து கொள்வேன். உன் உக்கிரமான உலக்கை உனக்கு தீங்கு நினைப்பவர்களை துவம்சம் செய்யும். நீ நிம்மதியாக உறங்கு. உன் கனவிலும் நான் வருவேன். உன் நனவிலும் நான் இருப்பேன். இந்த வாராகி அம்மாவின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஈடாக பல மடங்கு சந்தோஷத்தை உன் மடியில் கொட்டுவேன். உன் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய திருப்பத்தை சந்திக்கப் போகிறது. அது வெற்றியின் திருப்பம். அது நிம்மதியின் திருப்பம். இனி உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. நீ தொட்டதெல்லாம் துலங்கும். உன் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு உண்டாகும். என் பிள்ளையே, இதோ என் ஆசீர்வாதத்தை உனக்கு முழுமையாக வழங்குகிறேன். தைரியமாக முன்செல். உன் பின்னால் உன் வாராகி அன்னை நான் இருக்கிறேன். உன் வீட்டு வாசலில் உனக்காக காத்திருக்கும் இந்த அன்னை உன்னை காணவே ஓடி வந்திருக்கின்றேன். நீண்ட நேரமாக உன் வாசலில் நான் தவம் கிடக்கின்றேன் என்று நீ கலங்க வேண்டாம். உலகத்தையே காக்கும் உன் அன்னைக்கு உன்னை தேடி வருவதில் எவ்வித களைப்பும் இல்லை. ஆனால் என் பிள்ளை, எனக்காக கவலைப்படுவாய் என்று எனக்கு தெரியும். அம்மா, உங்களுக்கு கால் வலிக்குமே, எனக்காக இவ்வளோ நேரம் காத்திருக்க வேண்டுமா என்று உன் உள்ளம் துடிப்பதை நான் அறிவேன். இந்த பிரபஞ்சத்தையே தன் இடுப்பில் சுமக்கும் இந்த வாராகி அன்னைக்கு உன்னுடைய வெற்றியை உன்னிடம் சேர்ப்பதில் உள்ள மகிழ்ச்சி வேறெதிலும் இல்லை. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு நல்ல செய்தி கிடைக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாளோ அதை விட பல மடங்கு மனநிறைவு இன்று நான் அடைந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நற்செய்தி, அந்த ஒரு பெரும் வெற்றியை என் கைகளால் உனக்கு கொடுக்கவே இன்று உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ சந்தித்த சோதனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ எத்தனையோ முறை அழுது புலம்பி இருக்கிறாய். அம்மா, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று என்னிடம் கேட்டிருக்கின்றாய். அந்த நேரங்களில் எல்லாம் நான் உனக்கு சில அறிகுறி காட்டி அமைதிப்படுத்தினேன். ஆனால் உன் மனம் ஒரு சராசரி மனித மனம்தானே. நல்லது கையில் வந்து சேரும் வரை உனக்கு நம்பிக்கை வராது என்பதை இந்த வாராகி நான் அறிவேன். அதனால தான் வெறும் வார்த்தைகளால் சொல்லாமல் இப்போது உன் வாழ்விலேயே ஒரு பெரும் மாற்றத்தை நான் நிகழ்த்தி காட்டி இருக்கின்றேன். உன்னை சுற்றி பின்னப்பட்டிருந்த அந்த தீய சூழ்ச்சிகள், பொறாமை வலைகள் அனைத்தையும் என் கைகளால் நான் அறுத்து எரிந்து விட்டேன். இந்த வாராகி அம்மன் யார் என்பதை உன் எதிரிகள் உணரும் காலம் வந்துவிட்டது. இனி உன் வாழ்க்கையில் எவ்வித தீமையையும் நுழைய விட மாட்டேன். நான் உனக்கு காவல் தெய்வமாக மட்டுமல்ல, உன் முன்னே செல்லும் வழிகாட்டியாகவும் இருப்பேன். என் தங்கமே, உனக்கு எப்போது எதை கொடுக்க வேண்டும் என்று உன்னை சுமந்த இந்த தாய்க்கு நன்றாக தெரியும். சில விஷயங்கள் தாமதமாகிறது என்றால் அதைவிட சிறந்தது ஒன்றை உனக்கு தரப்போகிறேன் என்றுதான் அர்த்தம். அம்மா, கஷ்டங்கள் என்னை சூழ்ந்து கொள்கிறதே என்று நீ என்னிடம் அடிக்கடி சொல்லும்போது என் மனதும் வலிக்கத்தான் செய்கிறது. உன் வருத்தங்களை நீ சொல்ல சொல்ல என் பிள்ளையின் உள்ளம் எவ்வளவு காயப்பட்டு போயிருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். உனக்கு ஒரு ஆறுதல் வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை தேடி வருகிறேன். என் பிள்ளை, நீ படும் கஷ்டங்களை எல்லாம் இனி ஒரு மூட்டையாக கட்டி என் பாதத்தில் வைத்துவிடு. அந்த பாரங்களை சுமக்க உன் வாராகி அன்னை நான் இருக்கின்றேன். இனி நீ நிமிர்ந்து நடக்க வேண்டும். மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க வேண்டும். அந்த நாளை நான் மிக அருகில் உனக்கு கொண்டு வந்து விட்டேன். நீ எதற்காக காத்து கொண்டிருக்கிறாயோ, எதற்காக உருகி உருகி வேண்டினாயோ, அது நிச்சயம் உன்னை வந்து சேரும். என் அன்பு பிள்ளையே, இந்த வாராகி அன்னையை ஒருபோதும் நீ சாதாரணமானவள் என்று எண்ணிவிடாதே.
நான் உன் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்களை செய்ய போகின்றேன். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் முன்னே உன்னை உயர்த்தி பிடிப்பதுதான் இந்த அன்னையின் வேலை. இதுவரை நீ அனுபவித்த வேதனைகளுக்கு பதிலாக இனி பல மடங்கு சந்தோஷத்தை நான் உனக்கு தருவேன். உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வரப்போகும் மாற்றங்களை பார்த்து நீயே வியந்து போவாய். அப்போது இந்த வாராகி தாயின் மீது உனக்கு இருக்கும் அன்பு இன்னும் அதிகமாகும். உன்னை வஞ்சிக்க நினைத்தவர்கள், உனக்கு குழி பறித்தவர்கள் இப்போது எங்கே என்று தேடிப்பார். அவர்கள் செய்த பாவங்களுக்கு உரிய தண்டனையை நான் அவர்களுக்கே கொடுத்து விட்டேன். அவர்களுக்கு நான் எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்தேன், திருந்துவார்கள் என்று காத்திருந்தேன். ஆனால் அவர்கள் மாறவில்லை. அதனாலதான் என் பிள்ளையான உன்னை காக்க அவர்களை அவர்களிடத்திலேயே முடக்கிவிட்டேன். இனி அவர்கள் உன் கனவில் கூட வரமாட்டார்கள், உன்னை துன்புறுத்த நினைக்க மாட்டார்கள். என் செல்லமே, வாழ்க்கையில் எதிரிகளும் துரோகிகளும் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களை கண்டு நீ பயப்பட தேவையில்லை. அவர்கள் உன் வளர்ச்சிக்கு உதவும் ஏணிகள் போன்றவர்கள். எதிரிகள் இருந்தால்தான் நீ இன்னும் வேகமாக ஓட வேண்டும் என்ற வேகம் உனக்குள் பிறக்கும். அவர்கள் இல்லையென்றால் நீ சோர்ந்து போய் அமர்ந்து விடுவாய். வாழ்க்கை ஏதோ போகிறது என்று மந்தமாகி விடுவாய். ஆனால் அவர்கள் கொடுக்கும் நெருக்கடிதான் உன்னை சாதனையாளனாக மாற்றும். உன்னை பக்குவப்படுத்தவும் உன் புத்தியை தீட்டவும் நான் அவர்களை பயன்படுத்தி கொள்கிறேன். அதனால் அவர்களை நினைத்து நேரத்தை வீணாக்காதே. உன் வாராகி தாய் உன் பக்கம் இருக்கும்போது எந்த படையும் உன்னை அசைக்க முடியாது. என் உலக்கையினால் உன் கஷ்டங்களை நான் அடித்து நொறுக்குவேன். உன் வாழ்க்கை பாதையை என் களைப்பையினால் உழுது அதில் செழிப்பையும் வளத்தையும் நான் விதைப்பேன். உன் குடும்பம் தலைக்கும், உன் தொழில் மேன்மை உண்டாகும், உன் மனதில் அமைதி குடிகொள்ளும். என் தங்கமே, நான் உனக்கு கொடுத்திருப்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது இந்த வாராகி அன்னையின் சத்திய வாக்கு. என் வார்த்தை ஒருபோதும் பொய்க்காது. என் ஆற்றல் என்ன, என் சக்தி என்ன என்பதை நீ அனுபவபூர்வமாக உணரப்போகும் நாட்கள் இவை. உனக்கு மன நிறைவான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது என் கடமை. உனக்கு எது வேண்டுமானாலும், யாரிடமும் சொல்ல முடியாத ரகசியங்கள் இருந்தாலும் அதை என்னிடம் வந்து சொல். மற்றவர்கள் உன் குறைகளை கேட்டு எள்ளி நகையாடுவார்கள். ஆனால் உன் அன்னை நான் உனக்கு தீர்வை கொடுப்பேன். என்னிடம் பேசும் வாய்ப்பை ஒருபோதும் நழுவ விடாதே. உன் மனபாரத்தை இறக்கி வைக்க இந்த தாயின் மடி எப்போதும் காத்திருக்கும். இந்த வாராகி அம்மனின் ஆசீர்வாதம் எப்போதும் உன் தலைக்கு மேல் ஒரு கவசமாக இருக்கும். கவலைப்படாதே என் பிள்ளையே. உன் வெற்றியை கொண்டாடுவதற்கு தயாராக இரு. உன் வாராகி அன்னை நான் எப்போதும் உன்னோடு தான் இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு சிறு அலைகளையும் நான் கவனிக்கின்றேன். நீ தனிமையில் அமர்ந்து சிந்திக்கும் போது உன் விழியோரம் வழியும் கண்ணீர் துளிகளுக்கு இந்த வாராகி அன்னைதான் பதில் சொல்ல வேண்டும். காலம் கடந்து கொண்டிருக்கிறது என்று நீ அஞ்ச வேண்டாம். இந்த உலகத்தின் கால சக்கரத்தை இயக்குபவன் நான். உனக்கு சாதகமான நேரத்தை நான் இப்போது உருவாக்கிவிட்டேன். உன் கைகளில் சேர வேண்டிய செல்வம், உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை, உன்னை பிரிந்து சென்ற உறவுகள் என அனைத்தையும் உன்னை தேடி வரும்படி நான் கட்டளையிட்டு விட்டேன். நீ இதுவரை பட்ட அவமானங்கள் எல்லாம் இனி வெகுமதிகளாக மாறும். உன்னை தாழ்வாக பேசியவர்கள் அதே நாவால் உன்னை புகழும்படி நான் செய்வேன். என் பிள்ளையின் பெருமையை இந்த ஊரும் உலகும் அறிய செய்வேன். என் செல்லமே, பசி என்றும் வரும் பிள்ளைக்கு தாய் உணவிடுவது போல உன் வாழ்வின் தேவைகளை அறிந்து நான் பூர்த்தி செய்வேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இந்த தாயின் மீது முழு நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை செய். எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் ஒரு மகாசக்தி நின்று கொண்டிருக்கிறது என்பதை எப்போதும் நீ நினைவில் கொள். உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும், உன் மூச்சு காற்றிலும் இந்த வாராகி நிறைந்திருக்கின்றேன். உன் கஷ்டங்கள் பனி போல விலகி ஓடும். சூரியனை கண்ட பனி போல உன் துயரங்கள் காணாமல் போகும். உன் வாழ்க்கையின் வசந்தம் வீசும் காலம் இது. மகிழ்ச்சியோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். என் பிள்ளையே, இப்போது உன் ஆழ் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஒரு பெரிய குழப்பத்திற்கு நான் பதில் தருகின்றேன், கேள். எல்லோரும் என்னை விட்டு விலகி போய்விட்டார்களே, நான் மட்டும் ஏன் தனிமையில் போராடுகின்றேன் என்று நீ ஏங்குகின்றாய். என் செல்லமே, நீ தனிமையில் இல்லை.
உன் அன்னை நான் உனக்கு முன்னால் ஒரு பெரும் கோட்டையாக நின்று கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் தேவையில்லாத உறவுகளையும் உனக்கு தீங்கு விளைவிக்கும் மனிதர்களையும் நான் தான் உன் பாதையில் இருந்து அற்புதப்படுத்தினேன். உன் வளர்ச்சியை பொறுக்க முடியாதவர்கள் உன்னோடு இருந்தால் அது உனக்குத்தான் ஆபத்து. அதனால தான் உன்னை சுற்றியுள்ள கூட்டத்தை குறைத்து உனக்கான உண்மையான வெற்றியை மட்டும் உன் கைகளில் தரப்போகின்றேன். நீ இழந்தவை எல்லாம் வெறும் தூசிகள், ஆனால் நீ பெறப்போவது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம். உன் வீட்டில் மங்களம் பொங்கும், உன் பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசிக்கும். எதை இழந்தாயோ அதைவிட சிறந்த ஒன்றை நான் உனக்கு தருவேன். உன் வாராகி அன்னை உனக்கு தரும் இந்த உறுதிமொழியை நெஞ்சில் இருத்திக்கொள். உனது கடன் சுமைகள் மலையாக இருந்தாலும் அதை என் உலக்கையினால் தூளாக்கி விடுவேன். உனது நோய்களை உன்னை வாட்டினாலும் என் பார்வையால் அவற்றை சுட்டெரிப்பேன். நீ வெறும் மனிதன் அல்ல, என் சக்தி பெற்ற பிள்ளை. உன் சொல்லுக்கு ஒரு வலிமை வரும், உன் செயலில் ஒரு வேகம் வரும். இனி நீ எவரிடமும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் வராதபடி உன்னை ஒரு மாபெரும் நிலைக்கு நான் உயர்த்துவேன். நீ கண்ட கனவுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக நனவாகும் போது இந்த தாயின் கருணையை நீ நினைத்து மெய்சிலிர்த்து போவாய். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு முழு தைரியத்துடன் உன் பணிகளை தொடங்கு. உன் வெற்றிக்கான வாசலை நான் திறந்து வைத்து விட்டேன். இனி முன்னேறி செல்வது மட்டும் உன் வேலை. இதோ என் அனுகிரகம் உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் குடியேறிவிட்டேன். நீ எப்போதெல்லாம் என்னை நினைக்கின்றாயோ அப்போதெல்லாம் உன் பக்கத்தில் ஒரு குளிர்ந்த காற்று வீசுவதை நீ உணர்வாய். அதுதான் உன் வாராகி அன்னையின் அருகாமை. உன் கவலைகளை தீர்க்க நான் வந்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் இருட்டுக்கு இடமில்லை, எல்லாம் ஒளிமயமாகும். அதிர்ஷ்டம் உன் கதவை தட்டும், வெற்றி உன்னை தவழும். சந்தோஷமாக இரு, மனநிறைவோடு இரு. உன் வாராகி அம்மனின் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். பெற்றுக்கொள் என் செல்லமே, எல்லாம் நன்மையாகவே முடியும்.